ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். மாநிலவைக்கான எம்பி இடைத்தேர்தல், அதில் தாவேகா அவங்க கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை காங்கிரஸை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்பை பெற்ற பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. தாவேகா, சிபிஎம், சிபிஐ, விசிஐ, ஐயுஎம்எல், காங்கிரஸ், இந்த கூட்டணி, இந்த கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி சொல்கிறாரு. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி, இந்த கூட்டணியோட பிரதிநிதியாக இன்றைக்கி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் எம்பிக்கான எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அந்த பதிவுக்கு சிபிஎம் தரப்புல இருந்தும் சிபிஐ தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வந்திருக்குது. அதை பற்றி எங்ககிட்ட எந்த ஒரு தகவலும் சொல்லலை, அதை பற்றி எங்ககிட்ட கருத்தும் கேட்கல. அதாவது அவரை நாமினேட் பண்ணுறதில்ல அப்படி எங்களுக்கு கருத்தே கேட்கல. ரெண்டாவது, இப்படி ஒரு கூட்டணியும் இல்லை. சிபிஐ ஒரு படி மேலே போய் நாங்கள் இன்னும் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம், இப்படி ஒரு கூட்டணி அதில் எங்கள் அனுமதியே இல்லாமல் எங்களை சேர்த்து பேசுறதுன்றது தவறான விஷயன்ற மாதிரி ரெண்டு பேரும் கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா இந்த எம்பி சீட்டு அப்படின்றது அவர் தான் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது தாவேகா கூட்டணிக்கு கொண்டு போகணுன்னு முயற்சி செய்தவர். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து. ஆமாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் நேராக விஜயும் பார்த்துருக்காரு. ராகுல் காந்திக்கு டேட்டாவும் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது எல்லாமே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, பகிரங்கமாக அவர் ட்வீட்லாம் போட்டு இதை பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதையெல்லாம் கிளப்பி விட்டார். அதுக்கு பிறகு தான் மாணிக்கம் தாகூர் அதில் சேர்ந்துக்கிறாரு. இப்போ இந்த மாநிலங்களவை சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணதுனால அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகி அது வந்திருக்குது. இது தாவேகா அதிக உறுப்பினர்கள் கொண்டதுனால அந்த கட்சிக்கு தான் சீட்டு கிடைக்கின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தாவேகா பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க, கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, நாடாளுமன்றத்தில் எந்த பிரதிநிதியும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சீட்டை எதற்காக காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கணும்? இல்லை, யாராவது விட்டு கொடுப்பாங்களா? எந்த ரெப்ரசன்டேஷனும் இல்லை எங்கள் கட்சிக்கு. இல்லை, அவர் விஜய்க்கு உற்ற நண்பர். அவர் விஜய் பதவி இருக்கும்போது கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேரை படிக்கும்போது அந்த லிஸ்ட்டில் கூட ஒரு பேர் இருந்தால் தெரியல, திடீர்னு அவரே நிப்பாட்டி அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்படி பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தியோட த்ரிஷா ரொம்ப ஃப்ரெண்டு தான், த்ரிஷாவை கூட கொடுத்துருக்கலாம். இல்லை, அவங்க அரசியல் இல்லை, இவர் அரசியலில் இருக்கிறாரு. இந்த கூட்டணி அமையறதுக்கு முயற்சி எடுத்துருக்காரு. அதான் எதுக்காக இவர் கொடுத்துருக்கிறாருன்னா, இது பலரும் சொல்லிட்டாங்க, பலரும் சொல்லி மென்று துப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். தாவேகா தன் கட்சிக்காரங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஏதாவது சட்டம் மசோதாக்கள்லாம் கொண்டு வருதுன்னு சொன்னால் அதை எதிர்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு தாவேகா தள்ளப்படும். அந்த இக்கட்டான நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சீட்டை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டது தான் விஜயோட நோக்கம். விஜயோட எம்பி ஒருத்தர் ராஜ்யசபா இருந்தாருன்னா, அப்புறம் இப்போ அதிமுக சொல்கிறேன்ல, வேளாண் மசோதாக்களை ஆதரிச்சிருக்கீங்க, சிஏ ஆதரிச்சிருக்கிறீங்க, ஆர்டிகிள் 370 ஆதரிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதிமுக அவங்க கூட சமரசம் பண்ணுறாங்க. இவருக்கு கொள்கை எதிரி இல்லை, கொள்கை எதிரி தான். ஆனால் அவர் கொள்கை எதிரியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு, எதிர்த்து பேசுகிறதே இல்லையே. நீங்கள் இப்போ பதவி ஏற்றதுலேருந்து சரி, பதவி ஏற்பதற்கு முன்னாடியும் சரி, பல நெருக்கடியான தருணங்கள் வந்தபோது கூட அவர் அதை எதிர்த்து பேசலை. ஓகே, அப்படி இருக்கும்போது ராஜ்யசபாவில் பிஜேபியினுடைய பகையை நம்ம சம்பாதித்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை தள்ளி விடுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தரவுகள் பகுப்பாய்வு அந்த பிரிவினுடைய தலைவர். ராகுல் காந்தி எஸ்ஐஆர் பற்றி இங்கே கர்நாடகாலேயோ பீகார்லேயோ டெல்லியிலாம் ப்ரெஸ் மீட் நடத்தினார் இல்லையா, மகாராஷ்டிரா, அதுக்கான டேட்டாலாம் ஆராய்ச்சி பண்ணி இவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் அது இந்த மாதிரி டேட்டா சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர். இவர் தான் ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, தாவேகாவுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது, நம்ம போய் சேர்ந்தோன்னு சொன்னால் நமக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசையை ஊட்டியவரெல்லாம் அவர் தான். அவர் சொன்னது பலிச்சிருச்சு அப்படின்ற முறையில் காங்கிரஸ் தலைமை அவருக்கு சீட்டு கொடுத்துட்டு ஓகேன்ட்டாங்க. இங்கே விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பிக்கணுன்றதான் நோக்கன்றதுனால கொடுத்துட்டாங்க. அதில் கொடுக்கும்போது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி என்ன செய்கிறாரு, திமுகவினுடைய மதசார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணி அந்த சுவடே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கட்சிகளெல்லாம் சேர்த்து கொண்டு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறார். இப்போ விஜய் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் ஆதரவு கொடுத்தது, என்ன சொன்னாங்க, இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபியினுடைய ஆட்சி வந்துடக்கூடாது, இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் ஆதரவு தாரோம் அப்படின்னு சொன்னாங்க.
இதுவே முதல்ல ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட். இப்போ டெல்லியில் ஆள்றது வந்து பிஜேபியா காங்கிரஸா? பிஜேபி தான் ஆளுது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? ஆம் ஆத்மியை எதிர்த்து போட்டிட்டுச்சு. எதிர்த்து போட்டிட்டதுனால பிஜேபி சுலபமாக வெற்றி பெற்றுருச்சு. இப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும்? ஆம் ஆத்மியை ஆதரிச்சிருக்கணும். அப்போ இந்தியா முழுக்க இந்த மாதிரி வேலைகளை காங்கிரஸ் பண்ணுது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோத்துட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தோத்ததை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள்லாம் பட்டாசு வெடிவெடித்து கொண்டாடுறாங்க. அப்போ இந்த கொண்டாட்டம் வந்து எதற்காக? அப்போ இவர்களுக்கு வந்து பிஜேபி வர்றது அப்படின்றது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அமைச்சர்கள் பதவி கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைத்து நிறைய பதவிகளை நம்ம வந்து அள்ளிடலாம். 29 நாடாளுமன்ற தேர்தல் இப்படியெல்லாம் கூட்டணி பேசிட்டு தான் போகிறாங்க. இவங்க சொன்னது பிஜேபி ஆட்சி வரக்கூடாது வந்து 2029 வரைக்கும். அப்போ அது எப்படி பேச முடியும்? பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அப்படியே இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அப்படியே ஹைஜாக் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்த்து அதே கூட்டணியை மெயின்டைன் பண்ணலான்னு வேற ஒரு பேர், திமுக ஏற்கனவே அந்த பேர் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு இவர் சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். இல்லை, ஆனால் இவர் வந்து ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவரும் கிடையாது, தேசிய அளவில் செயற்குழுவையோ அந்தமாரி எந்த விஷயங்களையும் கிடையாது. ஒரு ஸ்டேட்டோட என்ன முடிவெடுன்னு எடுக்கிறதுக்கு. அதேமாரி தாவேகா இதை அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னாலும் அவங்களும் மற்ற பார்ட்டியை கன்சர்னை கேட்டு தான் பண்ணணும். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் வேற ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் இந்த பதவி வந்த பிறகு இந்த எந்த கட்சியோட கன்சர்னும் இல்லாமல் அவங்க எல்லா கட்சியோட பேரும் போட்டு இந்த கூட்டணியோட பேருன்னு அவர் அறிவிக்கிறது எப்படி அவரால் முடியுது? அவருக்கு மட்டும் அந்த இது ப்ரிவிலேஜ் எங்கேருந்து கிடைக்குது? பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை ஒரு நாய்க்குட்டி மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம கை கடக்கமாக இருக்குது, நம்ம சொன்னதெல்லாம் கேட்க, நம்ம சொன்னதெல்லாம் வாலாட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ மற்றவங்களாம் சிபிஎம் சிபிஐ விசிகா ஐஎம்எல் சிபிஎம் சிபிஐ எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. இவங்க ஒரேடியாக உள்ளே போயிட்டாங்க. இவங்க நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விசிகா யூஎம்எல் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு, அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து வந்து அமைச்சரவையில் சேர்றோம், திமுக கூட்டணியில் இருக்குங்களா இல்லைங்களான்றதை நாங்கள் பரிசீலித்து சொல்லுவோம். இப்படி ஒரு இதில் இருக்கிறாங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. காங்கிரஸுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. தாவேகா நம்ம கட்சி, நமக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அதை மிஸ் பண்ணிட்டோம். தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம அது கூட சேர்ந்துருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது. அதை வைத்துக்கொண்டு திமுகவில் பேரம் பேசி 28 சீட்டு வாங்கினோம், 5 சீட்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன சொன்னாலும் விஜய் கேட்பார். அதாவது என்ன சொல்கிறது, விஜய் தாவேக்காவை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ கரூர் சம்பவத்துக்கு ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஜனநாயகன் படம் இதெல்லாம் நடந்திருக்கு. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் திமுக கூட ஸ்டாலின் கூட பிரச்சாரத்துக்கு எங்கேயும் ஒரே இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் பதவியேற்பு விழாவுக்கு வந்து விஜய் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன, அவர்கள் தெளிவாக திமுக சொல்வது போல முதுகில் குத்தி விட்டு ஒரு துரோகம் செய்து விட்டு தான் இதில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு நெருக்கம், ஒரு நட்பு காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். தேர்தலுக்கு முன்னாடியே இவர் நேரடியாக சந்திச்சும் பேசியிருக்கார் இல்லையா? அப்போ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் இந்த கூட்டணி பெயரை வந்து அறிவித்து இப்படி உருவாக்கலாம் அப்படின்ற முறையில் அறிவிக்கிறாரு. சிபிஎம் சிபிஐ நீங்கள் சொல்லுறது போல் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ம வந்து கேட்கல, இந்த கூட்டணியின் சார்பாக தான் எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும். நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், இப்படி ஒரு கூட்டணி இந்த தாவிக்கா கூட நாங்கள் கூட்டணியில்ன்றதை ஏற்கனவே சொல்லியாச்சு, வெளியிலிருந்து தான் ஆதரவுன்றது தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரால் எப்படி அதை போட முடிஞ்சது? மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்குங்க, சிபிஎம் இடதுசாரிகள் விசிகா ஐஎம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்றாங்க. இப்போ தாவேகா கூட கூட்டணி போய் சேர்றாங்க. ஆமாம், அப்படி தான் சேர்றாங்க. இப்போ விசிகா ஐஎம்எல் எடுத்துங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அமைச்சரவையில் இருந்துட்டாலே என்ன அர்த்தம், கேபினெட்டில் இருந்துட்டாலே என்ன அர்த்தம், கூட்டணியில் இருக்கிறதா தானே அர்த்தம். இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இங்கே அமைச்சராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை பற்றி அவர் விளக்கம் கொடுக்குறேன்றாரு. நாங்கள் இன்னும் முடிவு விளக்கமே கொடுக்க வேணாம். நீங்கள் கூட்டணியில் சேர்ந்து அவர் தானே கட்சி தலைவர், அவர் தானே கொடுக்கணும், திரும்ப அவர் தானே கொடுக்கணும். இல்லைங்க, நீ அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அமைச்சர்
தாவேகா கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அமைச்சராக முடியும். இப்போ நீங்கள் அமைச்சரானதுனால அமைச்சரவை மேலே வரக்கூடிய தாவேகா மேலே வரக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. நீங்கள் வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது இனிமேல் சாத்தியம் இல்லை. அதனால தான் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் அந்த கண்டிக்கலையா பிரவீன் சக்கரவர்த்தி? ஆமாம், நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொல்லலாமே. இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் வெளியிடலை, அதை சொல்லுங்கள். குர்பானி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்கு, அதை எடுத்துக்கங்க. இப்போ இன்றைக்கி வந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே 7% நமக்கு பணம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க இந்திய அளவில். இதில் ஆமாம் 7 ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 4 குறைச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 17 கூடியிருக்காங்க. பீகாருக்கு 9-10% வந்து கூடியிருக்கிறாங்க. அதே போல் வந்து நிறைய பிரச்சனைகள் சமீப காலமாக நடந்துட்டு இருக்குது. இந்த கிறிஸ்தவ தன்னார்வ நிறுவனங்கள் மத அமைப்புகளுக்கு வர வேண்டிய வந்து கொண்டிருந்த வெளிநாட்டு நிதியை தடுக்கும் விதத்தில் சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் எதுவும் தாவேகா வந்து பேசலை. அப்படி பேசாத பொழுது இவங்களும் நீ வந்து என்ன ஆகும் எதிர்காலத்தில், தாவேகா அதை பற்றி பேசலை, கருத்து சொல்லலை அப்படிங்கும்போது இவங்களும் மௌனமாக தான் இருக்க முடியுமே தவிர இவங்க தனி ட்ராக்கில் போய் இதை கண்டித்து சொல்ல முடியாது. கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க இல்லையா, கூட்டணி தர்மத்துக்கு மாறாக நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். சிபிஎம் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோன்றத உறுதிப்படுத்தலை. ரெண்டாவது திமுக சிபிஐ உறுதிப்படுத்திருக்கிறாங்களே இந்தியா கூட்டணின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர திமுக கூட்டணின்னு சொல்லலை. இப்போ இந்தியா கூட்டணியில் திமுக வந்துருச்சு, நாளைக்கு தாவேகா சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது தமிழ்நாட்டு திமுக வெளில வந்து தாவேகா அப்படின்னு நடக்கும்ன்றீங்களா? நடக்குமே. இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு திமுக போகலன்னு சொல்லிடுச்சு, அப்போ வந்து தாவேகா நாங்கள் வரேன்னு சொல்கிறதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அப்போ இப்போ பிரச்சனை அது இல்லை. இந்தியா கூட்டணி அப்படின்றது இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இருந்தாலும் ஒரு முரண்பாடுகளோடு தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக தலைமையில் முரண்பாடு இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியான கூட்டணியாக இருந்தது. இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைமையான திமுக கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னாதான் அது வந்து கரெக்டு, பொலிட்டிக்கலாக கரெக்டு. ஓகே, பொதுவாக இந்தியா கூட்டணின்னு நீங்கள் சொன்னீங்க, பொதுவாக சொல்கிறதா? பொதுவாக சொன்னீங்கன்னா அதில் வந்து தப்பிச்சுக்கலாம். நாங்கள் வந்து இந்திய அளவில் ஒரு பிஜேபி எதிர்ப்புக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். திமுக வருது இருக்குது இல்லைன்றதையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக டோன் மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்து என்ன ஆகுன்னா, இவங்க ஒன்ஸ் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தொலைநோக்கோடு யோசித்து பின்னாடி இவர்களெல்லாம் வருவார்கள், வரும்போது ஒரு பேர் வைக்கணும், அதை முன்னாடியே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன அவர் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எல்லாம் பேசிட்டு வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஆக்சுவலாக விஜய் தானே அறிவிக்கணும். இந்த கூட்டணிக்கு வந்து தலைவர் என்ற முறையில் விஜய் தான் வந்து அறிவிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு அவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடியவங்க இல்லை. அது வந்து ஒரு ரீல்ஸ் போடக்கூடிய கட்சி. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவர் செஞ்சுருக்கலாம். இந்தியா கூட்டணியை உருவாக்குனதுல திமுகவோட பங்கும் ஸ்டாலின் அவர்களோட பங்கும் முக்கியம். அதேமாரி வந்து திருமாவளவனோட பங்கும் வந்து அதில் மிகப்பெரியது. எல்லா கட்சிகளையும் எல்லா நேரத்துலையும் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த பாஜகவை எதிர்க்கிறதுல எப்படி எல்லா சக்திகளும் ஒன்றிணைய வேண்டியது இருக்குதுன்றதை பல தடவை வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அதை உருவாக்குன இந்த 2 கட்சிகளும் ஒரு வகையில் நீடிக்குமா இல்லையான்றதுக்கு அவங்களே காரணமாக இருக்கிறாங்க. ஒன்று திமுக காங்கிரஸ் இடையான மோதல், அவங்க எக்காரணத்துக்கும் அதை மன்னிக்க முடியாதுன்ற அளவுக்கு அது ஒரு பச்சை துரோகன்ற அளவுக்கு தான் திமுக அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க. நாங்கள் போல காங்கிரஸ் தான் திமுக இந்தியா கூட்டணி அடிச்சு ஓடிடுச்சு அப்படின்றது தான் திமுகவோட விமர்சனமாக இருக்குது. இப்போது விசிகா இப்படி தாவேகா ஆதரிக்கிறது இப்படி போடுறதுனால அங்கே என்ன நடக்கும், இப்போ திமுகவுக்கும் அவங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னவா போய் முடியும் அதெல்லாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2023 தான் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதை உருவாக்குறாங்க. பீகார் பாட்னாவில் நிதிஷ்குமார் தலைமையில் தான் இந்த கூட்டணி உருவாக்கப்படுகிறது. பிஜேபி எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆளுகின்ற மற்ற மாநிலங்களில் ஆளக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே அதுக்கு வராங்க. நிதிஷ்குமார் தலைவர் அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்தார், அப்புறம் கிடைக்கல. அப்புறம் வேறு சில நோக்கங்கள் காரணங்களால் அவர் மீண்டும் பிஜேபிக்கு போயிடுறாரு. இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றதே பிஜேபியை வீழ்த்துவதற்காக எதிர்கட்சிகள் தாமதமாக புரிந்து கொண்டு துவக்கிய ஒரு கூட்டணி தான். முன்னாடியே இதை துவங்கியிருக்கணும். ஏன்னா இப்போ மோடி பதவியேற்று 2014 பதவியேற்றதுக்கு 10 வருஷம், ஒரு 9 வருஷம் கழித்து தான் எதிர்கட்சிகளுக்கு ஞானோதயம் வருது.
அப்போ தான் அவர்கள் தங்களுடைய முரண்பாடுகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்திய அளவில் ஒன்றா சேரணும் அப்படின்ற ஒரு யோசனைக்கே வராங்க. அப்படி வரும்போது கூட பலரோட உள்ளுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது. காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் முரண்பாடு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. கேரளாவில் வந்து வழக்கமாகவே சிபிஎம் கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் எதிரெதிராக தான் போட்டிடுவாங்க. இப்படி இருக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஒத்த புரிதலுடைய கூட்டணியாக இருந்தது. அது மட்டுமல்ல, 2019, 2024 தேர்தல்களில் 40க்கு 19ல் 39, 24ல் 40, அப்படி 100% இடங்களை வென்றது இங்கே தான். அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி மோடி வேவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதே போல் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இவர் அறிவிக்கிறாரு, மற்ற எதிர்க்கட்சிகள் யாரும் அறிவிக்கலை. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியா கூட்டணி மற்ற மாநிலங்களில் இந்தியா பிளாக்காக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திமுக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். இதை மற்ற எதிர்க்கட்சிகள் உணர்ந்திருக்கிறாங்க. இப்போ மணிசங்கர் ஐயர் கூட நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறார் இல்லையா, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவதற்கு ஸ்டாலினுக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? மற்ற எதிர்க்கட்சிகள் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் எப்படி இந்துத்துவா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த கொள்கைகளை எப்படி எதிர்க்கிறாங்க, எப்படி அதை மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, எப்படி வெற்றி பெறுகிறார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் வந்து நேரடியாக இப்போ ராமர் கோயில் கட்டி திறக்கிறாங்க அல்லது மற்ற பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. ஆமாம், வேறு ஏதாவது கொள்கை அப்படி பேசிக்கலாமே தவிர நேரடியாக இந்துத்துவாவினுடைய அந்த கொள்கைகள் அஜெண்டாவை எதிர்த்து நீங்கள் பேச முடியாது. இப்போ மம்தா பானர்ஜிலாம் ஒரு மென்மையான இந்துத்துவா பேசக்கூடியவராக இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி அப்படி தான் இருக்குது. குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்மளுடைய ரூபா நோட்டில் வந்து சாமி படங்களை போடணும்னு பேசினவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்படி இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆச்சரியம். தமிழ்நாட்டில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய அந்தந்த மாநிலங்களில் திமுக எந்த கிளாஷும் கிடையாது. ஆமாம், இப்போ ராகுல் காந்தினா கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கிறது கஷ்டம், திரிணாமுல் காங்கிரஸ் ஒத்துக்கிறது கஷ்டம், 2 பேர் இருக்குது. ஸ்டாலின்னா அப்படி எந்த ஒரு முரணும் அங்கே கிடையாது. ஆமாம், இவரும் வந்து பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. டீலிமிட்டேஷனுக்கு எல்லாரையும் வரவழைச்சாரு. பாராளுமன்றத்திலேயே அந்த டீலிமிட்டேஷன் பில்லு தோற்கடிப்பதற்கு திமுக முக்கியமான பங்காற்றி இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு நாங்கள் வரலன்னு திமுக அறிவிக்கிறது இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவு. இந்த பின்னடைவை உருவாக்கியதற்கு முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் இவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கசப்புணர்வை கொண்டு வந்துட்டாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி விஜய் எங்களுக்கு தராரு அப்படின்னு சொல்லி அவர் விஜயை போய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்து இது எல்லாமே நடந்திருக்குது. அப்புறம் 28 சீட்டு கொடுத்தோன்னே பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு பிரிச்சுக்க அப்படின்னு சொல்கிறீங்க, அங்கே எங்களுக்கு ஃபுல் மீல்ஸே காத்திருக்குது, இப்படி வெளிப்படையாகவே பேசுகிறாரு. மாணிக்கம் தாகூர்லாம் பேசுகிறாங்க. அப்போ ரிசல்ட் வந்த பிறகு அவசரமாக நைட்டோட நைட்டாக தாவேக்காவை பார்த்து உங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு வெளிப்படையாக பேசுனது மட்டுமல்ல, ஒப்பந்தமும் போட்டுக்கிறாங்க. 2 அமைச்சர் தரணும், உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சீட்டு கூட்டணி உண்டு, 29 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சுக்கோன்ற வரைக்கும் போயிட்டு வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஆதரித்தோம். அதுவே ஒரு பச்சை பொய். அப்போ திமுக என்ன சொல்லுகிறது, இந்த உதாரணத்துக்கு மேலூர் எடுத்துங்க. மேலூருக்கு விஸ்வநாதன் காங்கிரஸ்லேருந்து வராரு. அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க வெளியூர்காரருக்கு நாங்கள் எப்படி வேலை செய்கிறதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த எதிர்ப்புகளை எல்லாம் வந்து தள்ளி வைத்து விட்டு அவர் வெற்றி பெறுவதற்கு அங்கே திமுக தான் கடுமையாக களப்பணியாற்றுகிறது. அப்போ அப்படிப்பட்ட திமுக தொண்டர்கள் இப்போ என்ன நினைப்பாங்க, இவர் போய் சேர்றாரு, அமைச்சராகிறாரு, துணைவேந்தராக வந்து இவங்க முதலமைச்சர் தான் இருக்கணுன்றதெல்லாம் எங்கள் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி வந்து நம்ம போராடி பெற்ற உரிமையெல்லாம் விட்டு கொடுக்கும்போது, எலெக்ஷனில் இவ்வளோ வேலை பார்த்து இவர் வந்து எதிராக போயிருக்கிறாங்க போது ஒரு சராசரி திமுக தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணியிருக்கு, முதுகில் குத்திட்டாங்க அப்படி மட்டும்தான் நினைப்பாங்க. அதனால் வந்து திமுக அந்த உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இப்படி ஒரு நெருக்கடி உண்டானதற்கு முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் தான். இதில் இன்னொரு அரசியல் செய்தியும் இருக்குது. மற்ற கட்சிகள் இருக்காங்கள்ல, ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்டுகள்,
அப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ் கட்சி, தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து திமுக வெளியே போயிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன் திமுக வெளியே போச்சு, அப்படி என்ன காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதில் திமுக பக்கம் ஆதரவாக அவர்கள் நிலையெடுப்பதற்கு ஏற்கனவே அதுக்கான சமிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. திமுக தோத்த பிறகும் தோல்வினால உங்களை கைவிட்டுற மாட்டோம், எப்பவுமே உங்க கூட. அகிலேஷ் யாதவ் அப்படி படம் போட்டிருந்து ஃபோட்டோ போட்டிருந்தார் இல்லையா, அவர் போட்டிருக்காரு. தேஜஸ்வி யாதவ் இங்கே பிரச்சாரத்துக்கே வந்திருந்தார். அப்போ அவர்களெல்லாம் இதை கண்டிப்பாக ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுவார்கள். இவங்க எல்லாருக்கும் அந்த அதிருப்தி இருக்குல்ல, ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸோட வேலையும் காரணம். பிஜேபி ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் இருந்தாலுமே கூட காங்கிரஸ் வந்து விடாபுடியா தேவையில்லாத இடத்துலலாம் அவங்க சீட்டை வாங்கி, ராகுல் காந்தி வந்த பிறகும் அதுக்காக பிரச்சாரம் பண்ணாம, எலெக்ஷன் இருக்கும்போது எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ணாம வேற ஒரு இஷ்யூக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு போனதெல்லாம் அவங்களுக்கும் பேருக்குன்னு பெரிய அதிருப்தி இருக்குல்ல. அதிருப்தி ரொம்ப கடைசி நேரத்தில் தான் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு போடுறாங்க. இங்கே பாண்டிச்சேரிலையும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு, இது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே காங்கிரஸோட முரண்பாடு இருக்குது. அது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மற்ற மாநில கட்சிகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் முரண்பாடு இருக்குது. அப்படி முரண்பாடு இல்லாமல் இருந்த திமுக தான், அந்த திமுகவே இன்னைக்கு காங்கிரஸோட முரண்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை காங்கிரஸுக்கு வந்து ஒரு நெருக்கடியை வந்து கொடுப்பாங்க. நெருக்கடினா என்ன? இந்தியா கூட்டணி வருமா? அப்படி வராது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து 3 மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்குது. தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் சுத்தமாக துடைத்தெறியப்பட்டது என்றாலும் ஒரு பெயரளவுக்காக பிஜேபிக்கான எதிர்கட்சி அப்படின்றது காங்கிரஸில் தான் இருக்குது. ஒரு ஆல் இண்டியா ப்ரெசன்ஸ் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குது. அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி இருக்கணும். ஆனால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை என்பது காங்கிரஸ் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ ஆம் ஆத்மியும் தனியாக போட்டிட்டதுனால தான் டெல்லியில் பிஜேபி வந்தது. இப்படி இப்போ இங்கே வந்து வெடிவெடிக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இந்தியா கூட்டணியோட ஃபேஸாக இருந்த ராகுல் காந்தியை கேரளா எலெக்ஷனில் போய் சிபிஎம்ஐ பார்த்து இது பிஜேபியோட பி டீம்ன்ற மாரி பேசுனதுன்றதுலாம் அபத்தம்ல பேசியிருக்காரு. இடி ரைடு வரல அப்படின்னு அப்படி இருக்காரு. இப்போ உண்மையிலே இடி ரைடு பினராயி விஜயன் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இவங்க எல்லாருக்குமே முரண்பாடு இருக்கு. அதனால காங்கிரஸை தள்ளி வைத்து விட்டு திமுகவை தலைமைக்கு கொண்டு வாருங்கள், இல்லை திமுக இல்லைன்னா வேற ஏதாவது கட்சியை கொண்டு வாங்க. இப்போ வேற எந்த கட்சியும் கொண்டு வர முடியாது. இப்போ மம்தா பானர்ஜி எல்லாம் என்ன செய்யறது, ஏற்றுக்க மாட்டாங்க, யாரும் எதுவும். ஆமாம், திருச்சண்டை போல வந்து திரிணாமுல் காங்கிரஸை முடக்குவதற்கான வேலைகள் அங்கே நடக்குது. கட்சியை பிளக்கிறாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு கணிசமான சீட்டுகளே அவர் வெற்றி பெற முடியவில்லை. அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வரப்போகிறது, அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஓரளவு இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் உடைத்து திமுகவை அழிக்கிற ஒரு முயற்சியில் வந்து பிஜேபி வந்து இங்கே ஈடுபட முடியாது. அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய சலசலப்பு போன்று திமுகவில் இல்லை. அந்த வகையில் பார்த்தா திமுகவை இவர்கள் தலைமைக்கு எடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி வரலாம் அப்படின்ற முயற்சிகளும் வந்து நடக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் அதில் இருக்கணும். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை என்ன நினைக்கும், திமுக போனால் போட்டோம், அதுக்கு பதிலாக தாவேகாவை நம்ம கொண்டு வந்துடுவோம். தாவேகா கொண்டு வந்துடணும்னு காங்கிரஸ் நினைத்தாலும் அதுக்கு முதல் எதிர்ப்பு குரல் எங்கேருந்து வரும்னா விஜய்கிட்ட இருந்து தான் வரும். நாங்கள் ஒரு காலத்துக்கு இந்தியா நீங்கள் எதோ சிபிஎம் சொல்வீங்கன்னு நினச்சேன், விஜய் கிட்ட இருந்தால் வரும். ஆமாம், அவர் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம், ஏற்கனவே எங்களுக்கும் நான் கொள்கை எதிரின்னு சொன்னதுனால பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது, நீங்கள் வேற ஒரு சிக்கலில் கொண்டு வந்து விட்டுறாதீங்க, நாங்கள் வெளியே இருந்துக்கிறோம். இந்தியா கூட்டணியில் வர விஜய் விரும்ப மாட்டார். யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ டெல்லிக்கு போனாரு, நல்லா இருக்கீங்களா, மழை பெய்யுதா, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, இப்படி ஒரு 10 நிமிஷத்தில் மோடி அனுப்பிட்டாரு. அடுத்தது அமித்ஷாவை பார்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு. அமித்ஷா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார், இவர் ராகுல் காந்தி சோனியா காந்தியும் பார்க்குறதா இருந்துச்சு. ஆதாரம் என்ன, சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னாடி ராகுல் காந்தி விஜய் இருக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதனால் விஜய் அங்கே போகல. அமித்ஷா கோச்சிக்குவாருன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அங்கே போகல. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பயணமாக வந்திருக்கிறார், அரசு பயணத்தில் வந்து அரசியல் பயணமாக அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அங்கே போய் மோடியை பார்க்குறாரு, அது அரசுமுறை பயணம் தான். ஆனாலும் கூடவே சோனியா காந்தி ராகுல் காந்தியும் பார்த்துருக்கிறாரு. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, பயம்தான் பிரச்சனை. இங்கே கேரளாவில் முதலமைச்சர் சதீசன் அவர் பதவியேற்பு விழாவுக்கு ஏன் போல, விஜய் வருவாருன்னு சொல்லி ராகுல் காந்தி உள்ளிட்டு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் வந்து வரலை.
அப்படி போனால் பிஜேபி வெறுப்படையும். அப்போ இதில் விஜய் வந்து தெளிவாக இருக்கார். பிஜேபியை நம்ம வந்து எந்த காலத்திலும் பகைத்து கொள்ளக்கூடாது, எதிர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கார். ஒரு ஜக்மோகன் ரெட்டி, ஒரு நவீன் பட்நாயக், இவங்க போல தான் நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இவங்க மாதிரி தான் நம்ம வந்து ஆட்சி பண்ணணும். நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுவோம். டெல்லின்னு வந்துட்டால் அது பிஜேபியை நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது. இதில் தாவேகா தெளிவாக இருக்குது. அதனால தான் சமீபத்தில் நடந்த பல பிரச்சனைகளில் வந்து மௌனமாக இருப்பதற்கு காரணம் வந்து அதுதான். அதனால் காங்கிரஸ் நினைக்கிற மாதிரி தாவேகா உள்ளே வராது. ஒழுங்காக இருந்த திமுகவை நீங்கள் வந்து வெளியே தள்ளிட்டீங்க. அதனால் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசி திமுகவையோ அல்லது வேற ஏதோ ஒரு கட்சியோ தலைமைக்கு கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான். ஆனா காங்கிரஸ் நிச்சயமா இந்தியா கூட்டணி தலைமையே இருக்காது. ஆமா இருக்க, யோசிச்சு பாருங்க. இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சனை பண்ணுவாரு, கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை பண்ணுவாங்க, மம்தா பானர்ஜி பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாருக்குமே காங்கிரஸோட ஒரு முரண்பாடு இருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு நீண்டகால நோக்கத்தில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும், 29 தேர்தலில் இன்னும் ஒரு பலமாக இந்தியா கூட்டணியை நம்ம கட்டியமைக்கணும், அப்படி ஒரு இதோட வேலை செய்கிற மாதிரி தெரியல. இங்கே 3 மாநிலத்தில் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு 2 அமைச்சர் கிடைக்கட்டும், இப்படி ஒரு குறுகிய கால சிந்தனைகளை யோசிக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பவாதமாக யோசிக்கிறாங்களே தவிர அப்படி தொலைநோக்கோடலாம் அவங்க யோசிக்கலை. அதே மாதிரி காங்கிரஸோட எம்பி கிறிஸ்டோபர் திலக் அவரும் வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாடு வெட்டுறதுக்கான தடை இதை பற்றி கேட்கும்போது அவர் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால் அதை பெருசாக போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்ற மாரி அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு ஆதாரம் தான், இவர்கள் இந்துத்துவ கொள்கையை எதிர்க்க மாட்டாங்க, சமரசம் பண்ணிக்குவாங்க அப்படின்றதான் இதுக்கு ஆதாரம். இப்போ குர்பானி வந்து இப்படி வெட்டுவதற்கு கோர்ட்டு வந்து ஒரு தடை உத்தரவு போடுது, அனுமதி இல்லாத இடங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுது. அது வந்து சாதாரண பிரச்சனைன்னு கடந்து போனால் அரசாங்கம் வந்து அதை நாங்கள் திறம்பட செஞ்சுட்டோன்னு கோர்ட்டுக்கு வர லெட்டர் கொடுக்குறாங்க, அதை அமல்படுத்தி இருக்கிறோன்னு சொல்லி. இப்போ வட இந்தியாவில் முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படுது. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? அதுக்கும் இதே தானே, அதை விட எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை இடிச்சுட்டு போட்டோம். அப்போ இவர்கள் சிறுபான்மை மக்களை பற்றி எப்படி கருதுகிறார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. கிறிஸ்டோபர் திலக்கு தேர்தலுக்கு முன்னாடி திமுக போட்ட பிச்சைனால தான் அவருக்கு எம்பி சீட்டே கிடைக்குது. தேர்தலுக்கு பின்னாடி விஜய் போட்டது இன்னொரு எம்பி சீட்டு இப்போ இவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடைக்குது. இப்படி ஒரு கூசாமல் இப்படி வந்து ஒரு ஒற்றுண்ணி மாதிரி எம்பி சீட்டு வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பதவி அதிகாரம் இதுதான் மைண்டில் இருக்குதே தவிர கொள்கையை பற்றி இல்லை. ஏற்கனவே நம்ம லிஸ்ட் போட்டோம்ல, இவங்க எப்படி மென் சங்கிகளா இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் பாஜக 2.0 புது வழியை வந்து கையாளுது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்துக்கு. அதனால தமிழக மக்கள் என்னைக்குமே அடையாளம் கண்டுருவாங்க. கட்சி பேர் வேணா மாறலாம், ஆனால் முன்னணியில் யார் இருக்கிறான்றதை அடையாளம் கண்டுருவாங்க. அந்த அடிப்படையில் இதுவும் தமிழ்நாட்டில் எடுப்படாதுன்னு கொள்கை உறுதியோட பேசியிருக்காரு. ஆமாம், அப்படி பார்த்தா இப்போ காங்கிரஸே பிஜேபியோட பி டீம்னு சொல்கிற நிலைமையில தான் காங்கிரஸே இருக்குது. அவர்கள் அப்போ இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி எதிர்க்க முடியும்? இப்போ விஜய் வந்து பிஜேபி ஆட்சி வந்துவிடும், ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னால் அவர்களே பேசியிருக்கணும். அவர் 4-5 வாட்டி ஆளுநரை போய் பார்த்தாரே தவிர ஒரு வாட்டி கூட அவர் அதை பற்றி பேசலை. சரி, அப்படி இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுறீங்க, 2 வாட்டி நடந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறாரு? அரசு உரிய வழக்கம் தரணும் அப்படின்னு அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ மோடிட்டு போய் ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு, இது என்னுடைய உரிமை, நான் வந்து பாடுவேன்னு சொல்கிறத நடத்தி காட்டுறதுக்கு பதிலாக அங்கே போய் மோடி ஐயா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் உத்தரவை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் புரோட்டோக்கால் மாற்ற முடியாதுன்னு தானே சொல்லுவார். அப்போ இவர்கள் பிஜேபி எதிர்க்கின்ற லட்சணம் என்ன அப்படின்றது தெளிவாக தெரியுது. விஜயோட கவர்ச்சி, பிரபலம், செல்வாக்கு, மக்கள் ஆதரவு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு கூட சீட்டு கிடைக்கும், இனி திமுக தேவையில்லை அப்படின்னு கொள்கை என்ற துண்டை உதறி விட்டு அவர்கள் தாவேக்கால போய் சங்கமமாக இருக்கிறாங்க அப்படின்னா இதை காட்டுதே தவிர உண்மையிலே இவர்கள் இந்துத்துவாவை எதிர்க்கவில்லை என்பதற்கு நீங்கள் சொன்ன கிறிஸ்டோபர் திலக்கு சொன்ன அந்த கருத்தை ஒரு சாட்சி. திமுக வந்து உடனடியாக மோடியை வீழ்த்துறதுன்றது பாஜக வீழ்த்துறது சாத்தியம் இல்லை. முடிஞ்சவரைக்கும் சவுத் ரீஜன் மற்ற இடங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்போம், கட்சியை வளப்படுத்துவோன்ற அந்த மாதிரி எதனா யோசனைகளாக இருக்கலாம்ல? இல்லை, அந்த கட்சியை பலப்படுத்துகிறாங்கன்னா இப்போ சரி, இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவாங்க, திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்துச்சு, மாணிக்கம் தாகூர் தொகுதி எல்லைக்குள்ளே தானே திருப்பரங்குன்றம் வருது, அவர் ஏதாவது இதை பற்றி பேசியிருக்காரா, ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரா? அப்போ இல்லை. அப்போ நீங்கள் வந்து அப்படி பேசினாலும் பிரச்சனை ஆயிரும், இந்துக்கள் ஓட்டு போயிடும், இந்து போலரைசேஷனை பிஜேபி பண்ணுது, அதுக்கு நம்ம துணையானது மாதிரி ஆயிரும் அப்படின்னு தற்காப்பாகத்தானே இருக்கிறாங்க. அட்டாக் பண்ணி எங்கே பேசியிருக்காங்க?
நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துங்க. கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி என்ன மக்கள் போராட்டத்தை கட்டியமைச்சது, எத்தனை மாநாடு நடத்தியிருக்கு. விடுதலை சிறுத்தைகளாவது சனாதன தர்மத்தை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து வந்து பல மாநாடுகள் போட்டிருக்காங்க, நடத்தியிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? அப்போ இவர்கள் ஒன்றும் அதில் வந்து தீவிர எதிர்ப்பில் இருந்த மாதிரி தெரியலை. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மென் சங்கிகளாகத்தான் இருக்கிறாங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து அடித்து பிடிச்சி அங்கே போய் பிஜேபியில் சேர்ற நிலைமை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பிஜேபியில் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க பல பேர் முதலமைச்சர். இப்போ சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து போகிறாரு, ஹேமந்த் பிஸ்வாஸ் காங்கிரஸ்லேருந்து பிஜேபி போகிறாரு, அவர் முதலமைச்சர். அப்போ இதையெல்லாம் வந்து பிஜேபி வந்து செய்யும் பொழுது காங்கிரஸ் தன்னுடைய நம்பகத்தன்மையை, கொள்கை உறுதியை இழந்து கொண்டு வருது அப்படின்றதான் உண்மை. இப்போ ராகுல் காந்தி அவர் தனியாக அதானி அம்பானி ஆர்எஸ்எஸ்ன்னு பேசிட்டு இருக்காரே தவிர அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு கூட வட இந்தியாவில் எந்த தலைவர்களும் இல்லை. தென்னிந்தியா விஜய்னாச்சும் அப்படி இருப்பாரோன்னு. விஜய் இன்னும் ரொம்ப மோசம். விஜய் வந்து மோசத்திலும் மோசம் அப்படின்றதா அவருடைய நிலைமை. அதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த கூட்டணியில் வந்து தலைமையிடம் என்பது வந்து ஒரு மாற்றத்திற்கு வந்து வரும். ஆனால் திமுக இன்னொன்று சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு கொள்கைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், பாராளுமன்றத்தில் கூட காங்கிரஸோடு உட்கார மாட்டோம், எங்களுக்கு தனி இடம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதனால் நெருக்கடி வந்து காங்கிரஸுக்கு தான், திமுகவுக்கு வந்து இல்லை. அதனால் இந்தியா கூட்டணியினுடைய தலைமை என்பது கண்டிப்பாக மாற்றப்படும். இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.